ஆனந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 8/3/2026 ஞாயிற்றுக்கிழமை, சுவாதி நட்சத்திரம், மதியம் 1:51 வரை, பிறகு விசாகம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற நல்ல கருத்து, இப்ப சனி பயிற்சி ஆயிடுச்சு. 6ஆம் தேதி சனி பயிற்சி. எல்லாரும் 2 நாட்களாக மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. எப்ப சனி பயிற்சி ஆகும், எப்ப நல்ல நேரம் வரும், இனிமே நம்ம ஏதாவது புது முயற்சி செய்யலாமா, வீடு கட்டணுமே, அல்லது கட்டிய வீடுக்கு குடி புகணுமே, அதுக்கு ஒரு நாள் பார்க்கணுமே, அப்படிலாம் வச்சிருப்பாங்க. இந்த சனிப்பெயர்ச்சி வரட்டும்னு எல்லாருமே காத்திருப்பாங்க. பொதுவாக புது வீடு கட்டி குடி புகுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்குன்னு சில மாதங்கள் இருக்கு. சித்திரை, வைகாசி, தை இப்படி உள்ள மாதங்களில் தான் குடியேறுவாங்க. பங்குனிலையும் ஆணிலையும் குடிபுகிறதெல்லாம் தவிர்த்துருவாங்க. பொதுவாக குடிபுகணும்னு சொன்னால் அந்த வீட்டுக்குள்ளே குடிபுகிற போது அது சில பேர் என்ன பண்ணுறாங்க, அப்படியே முக்காத்துட்டம் கட்டினதோட வச்சு புதுமனை புகுவிழான்னு வச்சிடறாங்க. அப்போ வர்றவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன ஒரு கல்லும் கரடுமா இருக்கு, பாதையெல்லாம் சரியில்லையே, போறவங்க பூரா நெகட்டிவான வார்த்தையே சொல்லுவாங்க. படியெல்லாம் சரியா வைக்கலையே, இந்த சிமெண்ட் மூட்டையை வச்சு அதில் ஏற சொல்லி இருக்கீங்களே, எதுவுமே சரியில்லைங்கிறது எல்லார் வாயிலேருந்தும் வரும். அப்படி இருக்கக்கூடாது. முக்காத்துட்டம் எல்லாம் நல்லா பூர்த்தி பண்ணி ஃபினிஷிங் ஒர்க் எல்லாமே நல்லா முடிச்சு குடிபுகிறது வைக்கிறது நல்லது. மங்கள நிகழ்ச்சிக்கு வர்றவங்க மங்கள சொல் பேசணும். அது மட்டுமல்ல, அந்த குடிபுகிற நேரத்துக்கு உள்ள கொண்டுகிட்டு போற பொருள் இருக்குல்ல, அதுல விளக்கமாறு, புளி, கத்தி, இது மாதிரி உள்ள கத்திரிக்கோல் இதெல்லாம் கொண்டுகிட்டு போக கூடாதான். அது மாதிரி கொண்டுகிட்டு போறாப்புல இருந்தால் முதல் நாளே கொண்டுட்டு போய் இங்க வச்சிடணும். போற போது என்ன கொண்டுட்டு போகணும் அப்படின்னா, செட்டிநாட்டு பகுதியில் கைப்பட்டின்னு சொல்லுவாங்க, கேஷ் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு இதை எடுத்துக்கணும். அதோட நிறைகுடம் கொண்டுகிட்டு போவாங்க. நிறைகுடம் தண்ணி நிறைஞ்சிருக்கணும். நிறைகுடம், ஜோடி குத்து விளக்கு கொண்டுகிட்டு போகணும். அங்கே போய் அந்த விளக்கை ஏற்றி வச்சு சாமி படம் எல்லாம் கொண்டுகிட்டு போகணும். பிள்ளையார் மற்றும் தெய்வீக படங்கள் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது குலதெய்வ படம் கையில் வச்சுக்கணும். பிறகு பசு கன்று பால் குடிக்கிற சிற்பம் இருக்கு இல்லையா, அந்த பொதுவாக பசுவும் கன்று கொண்டுட்டு வந்ததுங்களா. இப்ப மாடியா இருந்தா பசு ஏற முடியாது, கன்றுக்குட்டியை தனியா பிரித்து கொண்டுட்டு போகணும். அது மாதிரி எல்லாம் இருக்கிறது ரொம்ப சிரமங்கிறதுனால இப்ப வெள்ளியில அல்லது உலோகங்கள்ல அல்லது சாதாரண ஒரு மெட்டீரியல்கள் எல்லாம் பசுக்கன்று விற்கிது. அதை நம்ம கொண்டுகிட்டு போயிடலாம். அதை கொண்டுட்டு போய் பூஜை ரூமில் வைக்கலாம். அந்த பசுக்கன்று பால் குடிக்கக்கூடிய அந்த சிற்பம், பூமாலை, தேங்காய் பழங்கள்லாம் வச்சு பரப்பின தட்டு, கற்கண்டு மற்றும் இனிப்பு வகை கண்டிப்பாக இருக்கணும். மங்கள பொருட்கள் இருக்கணும். பரிமள பொருட்கள், இந்த விபூதி, சந்தனம், குங்குமம், ஊதுபத்தி எல்லாம் இருக்குல்ல, இந்த பரிமள பொருட்கள் அவசியம் இருக்கணும். விபூதி, சந்தனம், குங்குமம், சாம்பிராணி, ஊதுபத்தி, சூடம், அதுக்கப்புறம் நெற்குவியல் இருக்கணும். நெல் கொண்டுகிட்டு போகணுமா. நிறை நாளி, நாளினா படி, அந்த படியில நெல் அளந்து அப்படியே கொண்டுட்டு போகணுமா. நிறை நாளி, மட்டை தேங்காய் அல்லது மஞ்சள் தடவி தேங்காயா இருக்கணுமா. ஒரு மட்டை தேங்காயா இருக்கணும், இல்லை மஞ்சள் தடவின தேங்காயா இருக்கணும். அப்புறம் நிறைய கல் உப்பு இருக்கணும். கல் உப்பு இருந்தா பணம் வரும்னு அர்த்தமா. அதனாலதான் உப்பு இந்த கோயில் வீடுகள்ல அல்லது கோயில்கள்ல ஏலம் போடுற போது உப்பு பல 100 விலைக்கு பல ஆயிரக்கணக்காக விலை கொடுத்து வாங்குவாங்க. காரணம், உப்பு இருந்தால் பணம் வரும் என்பார்கள். வலம்புரி சங்கு அல்லது சங்கு வச்சுக்கலாம். நாணயங்கள், கைப்பட்டி, இதெல்லாம் கொண்டுகிட்டு போகணும். இப்படி ஒரு மங்கள பொருள்களை கொண்டு அந்த புதுமனை புகு விழாவை நாம நடத்தி நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு போய் பூஜை ரூமில் வச்சு நல்ல நேரத்தில் பால் காய்ச்சி இது பண்ணா அந்த வீட்டு நம்ம குடியேறினதை முன்னிட்டு தொடர்ந்து நமக்கு வாழ்க்கையில எல்லா விதமான வசதிகளும் பெருகும், வளங்களும் கிடைக்கும், வருமானமும் திருப்திகரமாக இருக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு யோகமான நாள். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே கிடைக்கும் நாள். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில், பஞ்சமாதிபதி சூரியனோடு இருக்கின்றார். பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்கலாம். புதிய திருப்பங்கள் ஏற்படும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். தொழில் வெற்றி நடை போடும். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று கை நழுவி சென்ற வாய்ப்புகள் கைகூடி வருகின்ற நாள். கடமையில் இருந்த தொய்வு அகலும். கடல் பயண வாய்ப்புகள் கூட கைகூடலாம். லாபம் சிறப்பாக இருக்கும். தொழிலிலே புதிய ஒப்பந்தங்கள் வரலாம். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று தொல்லை இருந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்லும் நாள். தொட்ட காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஆவலை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வரும் ஆசை நிறைவேறும். கடகராசினியர்களே, அஷ்டமத்து சனி விலகிவிட்டது. ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே கிடைக்கும். விட்டுப்போன வரங்கள் மீண்டும் வரலாம். விரயமானதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இன்று வருமானம் 2 மடங்காக உயரும். வளர்ச்சி கூடுகின்ற இந்த நாள் ஒரு நல்ல நாள்.
சிம்மராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதனாலே கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டும். எதையும் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறாமல் போகலாம். பக்கத்து வீட்டாரின் பகை கொஞ்சம் அதிகரிக்கலாம். உடன் இருப்பவர்களையும் நண்பர்களையும் நீங்கள் அனுசரித்து போவதன் மூலமே இன்றைக்கு ஆதாயத்தை காண இயலும். பயணங்களை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று 10லே குரு பகவான். பதவியில் சில இடையூறுகள் வரலாம். இன்று விடுமுறை நாளாக இருந்தாலும் மேலதிகாரிகள் உங்களுக்கு வேலைப்பழுவை சுமத்தி ஏதேனும் பிரச்சனைகளை உருவாக்கலாம். 12லே கேது இருப்பதால் பயணங்கள் ஏற்படும் என்றாலும் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி நீங்கள் செய்ய இயலாது. சில வாய்ப்புகள் தட்டிச் செல்லும். சில வாய்ப்புகளை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பீர்கள், அது கை நழுவி செல்லலாம். எனவே இன்று மிக மிக கவனம் உங்களுக்கு தேவை. துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன் குரு பார்க்கின்றார். குரு சந்திர யோகம். எனவே இன்றைக்கு மிக அற்புதமான நாள். முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். கடன் சுமை குறைய புதிய நூதன வரிகளை கையாளுவீர்கள். செய்தொழிலே லாபம் கிடைக்கும். பணியாளர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பணமழையிலும் பாசமழையிலும் நனையும் நாள். பக்கபலமாக இருக்கும் நண்பர்கள் உங்கள் சிக்கல்கள் தீர வழிவகுத்துக் கொடுப்பார்கள். அலைபேசி மூலம் வரும் தகவல் மகிழ்ச்சியானதாக இருக்கும். நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் மாற்றம் செய்யலாமா, ஊர் மாற்றம் செய்யலாமா என்ற சிந்தனை அதிகரிக்கும். ஆலய வழிபாடு ஆனந்தம் வழங்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு கூட்டு முயற்சிகளில் லாபம் கிடைக்கும் நாள். கொடுக்கல் வாங்கல்கள் திருப்திகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று நினைத்து அதிலிருந்து விலகி வேறு இடத்திற்கு செல்லலாமா அல்லது அயல் மாநிலங்களுக்கு சென்று பணிபுரியலாமா என்றெல்லாம் நீங்கள் முயற்சிப்பீர்கள். அந்த முயற்சிகளில் ஒரு நல்ல தகவல் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கலாம். 3ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கின்றார். விரையாதிபதி 3ல் இருப்பதனால் உடன்பிறப்புகள் வெளியே ஒரு விரயம் உண்டு. மகர ராசி நேயர்களே, 7ரை சனி விலகியது. இனிய பலன் உங்களுக்கு இல்லம் தேடி வரப்போகிறது. அஷ்டமத்தில் கேது இருந்தாலும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இந்த ஆலய வழிபாட்டிலே ஆர்வம் காட்டுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும். அதே நேரத்திலே உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக நீங்கள் சிந்தித்து செயல்படுவீர்கள். செய்தொழிலை எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கலாம். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று யோகமான நாள். மனக்குழப்பங்கள் அகலும். மகிழ்ச்சி கூடும். மற்றவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் நீங்கள் ஆனந்தம் கொள்வீர்கள். அதே நேரத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். வேண்டிய உதவிகளையும் செய்வார்கள். 2ஆம் இடத்திலே சனி இருக்கின்றார். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். உற்சாகத்தோடு பணிபுரிந்து உள்ளத்தில் இடம் பிடிக்கும் விதத்திலே நீங்கள் மற்றவர்களின் பாராட்டுகளை பெறுகின்ற இந்த நாள் ஒரு நல்ல நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டிய நாள். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வரவை காட்டிலும் செலவு கூடுதலாக இருக்கும். ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. பயணங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். அதே நேரத்தில் உங்களுக்கு வீண் பிடிவாதங்களால் மற்றவர்களின் அதிருப்திக்கு ஆளாகவும் நேரிடும். கவனம் தேவை. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.